அவளை பத்தி பேசுறதை விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க. இதோ வந்துட்டானுங்கப்பா சிப்பாயிங்க. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இவனுங்களை பற்றி பேசுனா போனுக்கே பிடிக்கல போல. ஹலோ, சொல்லுங்க. சதாசிவம் தான் பேசுறேன். என்னது? அப்படியா? ஐயோ, சரிங்க, நான் சொல்லிடுறேன். வைங்க. என்னாச்சுப்பா? அது அம்மாவோட சித்தப்பா ஊர்ல இருக்காருல்ல? ஆமா. அவர் ரொம்ப சீரியஸா இருக்காராம்பா. சீரியஸா இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சீரியஸா இருக்காராம். பாவம், நல்ல மனுஷன். இந்த ஆளுதான். என்ன மகேஷ், உங்க சித்தப்பா ரொம்ப சீரியஸா இருக்காராம். என்ன சொல்றீங்க? என்னாச்சு? என்கிட்ட யாரும் சொல்லலையே. பாத்தியா, பதட்டப்படுற பாத்தியா? அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம என்கிட்ட சொன்னாங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு தெரியாம எல்லாருக்கும் இப்படி நடக்குது. என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி ஆகுது? ஐயோ ஐயோ மகேஷ் அழுகாத. உங்க சித்தப்பா சீரியஸா தான் இருக்காராம். நான் உடனே வர்றேன், நம்ம ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம். சீக்கிரம் வாங்க. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் என் சித்தப்பா தான். ஏய் சரி அழுகாத, நான் புறப்பட்டு வர்றேன். டேய் சரவணா, உங்க அம்மா ரொம்ப பதட்டப்படுறாப்பா. நான் அவளை கூட்டிட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துரு. நான் அங்க போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரிப்பா, பார்த்து போங்க. என்ன மச்சான் இது உரி வந்ததே லேட்டு, புரியுங்கடா. சரிண்ணா. வேலை செய்யுங்கடானா. ஏன் மகேஷ், எதுக்கு அழுகுற? அக்கா, சித்தப்பா சீரியஸா இருக்காராம், செத்து போயிடுவாராம். ஐயோ, சித்தப்பா செத்து போயிடுவாரா? ஐயோ, நமக்கு இருக்கிற ஒரே சொந்த சித்தப்பா மட்டும்தாண்டி. அவரு மூடுவே. எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? நம்ம சித்தப்பா மகேஷ், அவரு தானே நமக்கு எல்லாமே. அவரும் போயிட்டான்னா நமக்கு யாரடி இருக்கா? ஏய், அந்த ஆளுக்கு ஒண்ணு நல்லாதான் இருக்கான். என்ன மகேஷ் இப்படி சொல்ற? நீ தானே சாக கிடக்குறாரு, சீரியஸா இருக்காருன்னு அழுது புலம்புன. இப்ப நான் அழுகும் போது மட்டும் அவர் நல்லா இருக்காருன்னு சொல்ற. அதுக்குள்ளவா குணமாயிட்டாரு? அவன் சீரியஸா இருந்தா தானே குணமாவதுக்கு. அந்த ஆள் நல்லாதான் இருக்கான். நான் தான் அப்படி சொல்லி ஏற்பாடு பண்ணேன். ஏன் மகேஷ்? ஏன்னா அப்புறம் ஸ்ருதி எப்படி இங்க இருந்து கூட்டிட்டு போறது? ஓ, நீ அப்படி வரியா? இந்த பாருக்கா, நான் சொல்ற வரைக்கும் அவன் நல்லா இருக்காங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. இங்க இருந்து ஸ்ருதியை கூட்டிட்டு முதல்ல கிளம்பணும். மத்ததெல்லாம் ஊர்ல போய் பாத்துக்கலாம். ஏன் மகேஷ், அங்க போனதுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? நீ சொல்லாம இது யாருக்கும் தெரியாது. உன்னால தெரிய வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா சித்தப்பாக்கு சீரியஸ்னு போய் சொன்னத அக்காக்கு சீரியஸ்னு உண்மையாக்கிடுவேன். ஐயோ, நான் மூச்சே விட மாட்டேன் மகேஷ். அப்படியே வாயை மூடிக்கிட்டு. நீ பயங்கரமான ஆளுதாண்டி. இல்லக்கா, என்னைக்கு அந்த பூங்குடியை ஒழிச்சு கட்டுறனோ அன்னைக்கு நீ சொல்றத ஒத்துக்கிறேன். முதல்ல நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பணும். அந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும். என் பொண்ணு அவனை மறக்கணும். பூங்கொடி அடியோடு அழிக்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஆமா, நீ ஏன் திண்ணையிலே உட்காந்துருக்க? பாய் படுக்கெல்லாம் திண்ணையிலே இருக்கு. வீட்டுக்குள்ள போக மாட்டியா? நீ கொஞ்சம் வீம்பு பிடிச்சவளா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். மேடம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு என் மனசுக்கு எது நல்லதுன்னு பட்டாலும் அதை உடனே பண்ணிடுவேன். அதனால எனக்கு என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டேன். அதுல ஒண்ணுதான் இது. உன்னை பார்த்தாலே தெரியுது, யாருக்கும் பயப்பட மாட்ட போல. தப்பு செஞ்சா பயப்படலாம் மேடம்.
தப்பா நினைப்பாங்கன்னுலாம் பயந்துட்டு இருக்க முடியாது. நல்லா தான் பேசுற. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.